ஹலோ வியூவர்ஸ், நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவோட தேசிய பழம் எது உங்களுக்கு தெரியுமா? என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டேட் இது, அந்த நேஷ்னல் இது ஃப்ரூட்டு, அந்த ட்ரீசஸ் எல்லாத்துக்குமே வந்து சில பேர்த்துக்கு வந்து அதை படிக்கும் போதே வந்து குழப்பிக்கும். நேஷ்னல் ஃப்ரூட் இது, இதுவா அதுவா நிறைய இது படிச்சிருக்கோமே எந்த இது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவோட நேஷ்னல் ஃப்ரூட் எது அப்படின்னா மேங்கோ தான். மேங்கோ பற்றி தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேங்கோ அப்படிங்கும்போதே நிறைய பேர்த்துக்கு வந்து அதை டெம்டிங்காக இருக்கும். நம்ம அதை சொல்லும் போதே நம்மளுக்கு அப்படியே எச்சி ஊறுற மாதிரி இருக்கும். அந்த மேங்கோ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எங்கேருந்து ஃபஸ்ட்டு இது ஆனிச்சுன்னா பர்மா அப்படிங்கிற பிளேசஸ்லேருந்து தான் வந்து மேங்கோ வந்து கல்டிவேட் ஆனிச்சு. அது வந்து கிழக்கு இந்திய பகுதிகளில் தான் வந்து கல்டிவேட் ஆகி அடுத்தடுத்து வந்து தர்மபுரியாக இருக்கட்டும், நீலகிரியாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தானாக இருக்கட்டும், கேரளா சைடாக இருக்கட்டும், எல்லா சைடும் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆனிச்சு அப்படின்னா மேங்கோ வந்து கல்டிவேட் பண்ணாங்க. மேங்கோலே வந்து நிறைய விதமானது வந்து மாம்பழத்தை வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அந்த மாம்பழத்தோட இன்னொரு நிறைய விதமான பேர் வந்து என்ன அப்படின்னா அல்ஃபோன்சா, மல்கோவா, நீலம் அப்படின்னு சொல்லிட்டு பங்கனபல்லி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நேம்லாம் வந்து என்ன போடுவாங்கன்னா மாம்பழத்தில் வந்து இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாம்பழமே வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் யூசேஜ் தருது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாங்காயா அதோட புளிப்பு நிறத்தில் இருக்கும்போது சட்னி செய்வாங்க, பொரியல் பண்ணுவாங்க, கூட்டு பண்ணுவாங்க. அந்த இதில் வந்து ரைஸ்கின்றதாக இருக்கட்டும், அந்த இது பண்ணுவாங்க. பழுத்ததுக்கப்புறம் வந்து அது நம்மளுக்கு வந்து தின்பண்டமாக வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க. அடுத்து வந்து என்ன இதாகும் அப்படின்னா, அதிலே வந்து ஊறுகாய் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வத்தல் போட்டு வைக்கிறது, அதை வந்து பதப்படுத்தி வச்சு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அது இல்லாத காலத்துக்கும் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி. இதே மாதிரி மாம்பழத்தில் வந்து நிறைய விதமான பயன்கள் இருக்குது. இந்த மாம்பழத்தில் வந்து இன்னும் நிறைய விதமான வந்து நேம்ஸும் இருக்குது. அந்த இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஃபுல் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன், பாருங்கள். தேங்க்யூ.